ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்ன பற்றி சொல்லுதுன்னா, 2 சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜுக்குள்ளே இருக்கிற 2 சார்ஜுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பற்றி இந்த கூலும்ஸ் லா நம்மளுக்கு சொல்லும். ஸோ நம்ம உதாரணத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு சார்ஜ் 2 சார்ஜ் எடுத்துக்குவோம். இது ஒரு சார்ஜ், அப்புறம் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட சார்ஜ் வந்து இது வந்து Q1ன்னு சொல்லுவோம். இதை வந்து Q2 அப்படின்னு சார்ஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 2 சார்ஜுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து R டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற ஒரு கண்டிஷனில் இந்த சார்ஜ் வந்து இந்த சார்ஜ்னால, ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ஜ் வந்து இந்த சார்ஜ்னால எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்படி இல்லைன்னா, ஸோ இந்த சார்ஜ்னால எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரியான ஃபினாமினாஸ் இந்த மாதிரி என்னோட டிஸ்கிரிப்ஷனை வந்து டீட்டெயில்ஸை வந்து இந்த கூலும்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபோர்ஸ், அதாவது கூலும்ஸ் லாலேருந்து நம்மளுக்கு இந்த 2 சார்ஜ்க்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸை மெஷர் பண்ண முடியும்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர், இதோட சார்ஜ் Q1, இந்த சார்ஜ் வந்து Q1, இது Q2. ஸோ இப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ரைட், 1/4πε0 Q1 அடுத்தது Q2, ரைட், டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸோட ரிலேஷன். அதாவது கூலும்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா, 2 சார்ஜ் இருக்குது. Q1ன்னு ஒரு சார்ஜ், அடுத்தது Q2ன்னு ஒரு சார்ஜ். இந்த 2 சார்ஜுக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எஃப். அந்த ஃபோர்ஸை வந்து எஃப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபோர்ஸை எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4πε0 Q1, ரைட், அதாவது ஃபோர்ஸ் சார்ஜ் வேல்யூ, அண்ட் again Q2 சார்ஜ் வேல்யூ டிவைடட் பை அந்த 2 சார்ஜுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். இதுதான் வந்து கூலும்ஸ் லா நம்மளுக்கு சொல்லுது. சரியா? ஸோ இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது 2 சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட். அதாவது இந்த ஃபோர்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, 2 சார்ஜுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ், இந்த சார்ஜுக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறது வந்து எந்த கண்டிஷனுக்கு அப்ளிகபிள், அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து எப்போ அப்ளிகபிள், நம்ம இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எப்போ அப்ளிகபிள், எப்போ சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த Q1 சார்ஜஸும் இந்த சார்ஜஸ் Q2 சார்ஜஸும் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அதாவது ரெண்டும் ஃபிக்ஸ்டில் இருக்கும். பாயிண்ட் X1ல் ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து X1ல் இருக்குன்னா, இது வந்து X2ல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இது வந்து மூவ் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த பொசிஷன் வந்து மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறது கரெக்டு. அப்படி இல்லைன்னா, ஸோ ஸ்லோலி மூவிங் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்லோலி மூவிங், இந்த சார்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கணும். அந்த கண்டிஷனிலும் இது அப்ளிகேபிள். அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீடில் இந்த சார்ஜஸ் மூவ் ஆகக்கூடாது. ரிலேட்டிவ் ஸ்பீடில் சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியும், ரிலேட்டிவிட்டி எஃபெக்ட் வந்து பிக்சரில் வரும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஃபோர்ஸ் மெஷர் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது. சரியா? ஸோ அதனால் ஸ்லோலி மூவிங் சார்ஜஸ் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்தால் கூட இது அப்ளிகேபிள் தான். ஸ்லோலி மூவிங் சார்ஜஸ். ஸோ அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்லோலி மூவிங் வந்து அப்ளிகேபிள், ரைட். இது ஸ்லோலி மூவிங் சார்ஜஸ், நாட் சேஞ்சஸ், இட் இஸ் சார்ஜஸ். ஸ்லோலி மூவிங் சார்ஜஸ், ஓகே, ஸ்லோலி மூவிங் சார்ஜஸ் இது அப்ளிகேபிள். அதாவது 2 சார்ஜஸ் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கணும். அதே நேரத்தில் இந்த டிஸ்டன்ஸ் மாறக்கூடாது.
ஓகேவா? ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக, அதாவது கிவன் டிஸ்டன்ஸில் வந்து ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து அவன் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதே நேரத்தில் அவங்க கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிற அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடாது. ரிலேட்டிவ் ஸ்பீடில், அதாவது ஹை ஸ்பீட் லைட் வெலாசிட்டி, க்ளோஸ் டு லைட் வெலாசிட்டி, வெரி ஹை ஸ்பீடில் இது வந்து மூவ் ஆச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் மெஷர் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ராங்காக இருக்கும். ஸோ அப்போது இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சார்ஜுக்கு இடையில் மெஷர் பண்ணுறோம். எந்த கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு சார்ஜும் ஃபிக்ஸ்டாக இருக்குது, ரைட்? ஃபிக்ஸ்டாக இருக்குது, ரெண்டு சார்ஜும் வந்து மூவ் ஆகலை. இந்த சார்ஜுக்கு x1 q1ங்கிற சார்ஜை பொறுத்து q2வும் மூவ் ஆகலை, அதே நேரத்தில் q2வை பொறுத்து q1ம் மூவ் ஆகலை, ஃபிக்ஸ்டாக இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த ஃபோர்ஸ் அப்ளிகபிள். அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. q1 வந்து q2வை பொறுத்தோ இல்லை q2 வந்து q1னை பொறுத்தோ ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இந்த டிஸ்டன்ஸை வந்து அது மெயின்டைன் பண்ணுது, ஆறுங்கிற டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா இந்த மெஷர் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்சிலான் அப்படிங்கிறது பர்மிட்டிவிட்டி வேல்யூஸ். ஓகேவா? இந்த இடத்துல எப்சிலான்ங்கிறது பர்மிட்டிவிட்டி வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.85 இன்ட்டு 10⁻⁻12 ரைட், கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து பர்மிட்டிவிட்டி. ஓகேவா? இது வந்து பர்மிட்டிவிட்டி வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 இருக்கு இல்லையா, இந்த பேசிக்காக இந்த 1/4πε0வை சம்டைம் நம்ம வந்து கேன்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி கூட எழுதலாம். அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் கே டைம்ஸ் q1 மேக்னிடியூட் q2 மேக்னிடியூட் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு கூட நம்ம எழுத முடியும். ஏன்னா சின்ஸ் ஓகேவா, சின்ஸ் k இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 அப்படிங்கிற கண்டிஷனில் ஸோ இதை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்னன்னா, இந்த எப்சிலாங் வேல்யூஸ் இருக்குது இப்படி இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம எப்சிலாங் வேல்யூஸை வந்து 4/5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை இன்வெர்ஸ் பண்ணோம்னா k கிடைக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம எல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூஸ் தான் அது. ஓகேவா? 1/4 டைம்ஸ் 3.14 இன்ட்டு எப்சிலாங் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட், எப்சிலாங் வேல்யூ எவ்வளோ 8.85 இன்ட்டு 10⁻⁻12. ஸோ இதுதான் வந்து கே வேல்யூஸ். ஏன்னா நம்ம எப்சிலாங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.99. ஓகேப்பா, 8.99 இன்ட்டு 10⁻9 ரைட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்னு மாறிடும். ஏன்னா இன்வெர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த கேவை வந்து நம்ம ஆல்சோ கால்ட் அஸ் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து கூலும்ஸ் லா. ஓகேவா? ஒரு கூலும்ஸ் லா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லுது? ஸோ இந்த இது வந்து சில நேரத்தில் நம்ம k இஸ் ஈக்குவல் டு 1/4πε போடுறதுக்கு பதிலாக பேசிக்கலாக 1/4πε போடுறதுக்கு பதிலாக கேன்னு டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அந்த கேவை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா கூலும்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதை வந்து ஆல்சோ கால்ட் அஸ் தி COUL ரைட் OMB கான்ஸ்டன்ட். இது வந்து ஆல்சோ கால்ட் அஸ் தி கூலும்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம இப்படி தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த கூலும்ஸ் லாவை வந்து ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்டில் இருந்துச்சுன்னா நாட் அப்ளிகேபிள். அது எப்படி வந்து ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீடில் இருக்குது அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணுறதுங்கிறத வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அண்ட் அகெயின் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. அதனுடைய சார்ஜ் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத பொறுத்தும்
பேசிக்காக இந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் மாறும். அது எப்படி மாறுங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு சார்ஜ் இங்கே இருக்குது, ஓகேவா? இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இன்னொரு சார்ஜ் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் Q1 அண்ட் திஸ் இஸ் Q2 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த Q1 பாசிட்டிவாக இருக்குது, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இது ரெண்டும் டுவர்ட்ஸில் இருக்கும், ஓகேவா? இந்த பார்ட்டிக்கு அந்த ஃபோர்ஸ் ரெண்டும் இந்த எஃப் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்குது இதோட ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? இது வந்து ஃபோர்ஸ், இங்கே ஃபோர்ஸ் ஆக்சுவலாக அதில் வேறு கலரில் எழுதுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ். I'll erase this, I'll write it here so that இது பாசிட்டிவ் சார்ஜஸ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த Q1 Q2 மேலேயும் இந்த ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஜஸ்ட் erase this also and write it. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இது ஒரு சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த சார்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சார்ஜ் வந்து இந்த சார்ஜ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும், சரியா? ஸோ இப்போ வந்து எந்த கண்டிஷன்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் வில் ஆக்ட் டுவர்ட்ஸ் தி ஈச் Q1 வந்து Q2 மேலேயும் Q2 வந்து Q1 டைரெக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணும். சப்போஸ் இதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ரெண்டு சார்ஜ் இருக்குது, அது வந்து Q, ஓகேவா? பேசிக்காக லெட் அஸ் டேக் ப்ளஸ், ஓகே, I have some charge which is here, which is again negative and this is again நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து Q1ன்னு வச்சுக்கிறேன், இது வந்து Q2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சார்ஜோட ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த டைரெக்ஷனில், ஓகேவா? ஸோ இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபோர்ஸ். ஸோ இதோட வந்து ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஓகேவா? ஸோ இதோட ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஓகே. ஸோ அதே மாதிரி இது பாசிட்டிவ் இருந்தாலும் த சேம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், அது Q. ஸோ இங்கே ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், அது Q2. இது வந்து Q, இது வந்து Q1, இது வந்து Q2, ரைட்? ஸோ இது வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, இது வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த சார்ஜ் வந்து இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இப்படி தான், இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே சேம் சார்ஜஸ், ஓகேவா? அவுட்வேர்ட்ஸில் இருக்கும் ஆல்வேஸ், ஓகேவா? டைரெக்ட்லி அவே ஃப்ரம் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சார்ஜஸ்க்கும் அவே ஃப்ரம்மாக இருக்கும், அதாவது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஃபோர்ஸ் வந்து டைரெக்ட்லி அவே ஃப்ரம் த சார்ஜஸாக இருக்கும். சப்போஸ் ரெண்டு சார்ஜஸும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இன்வெர்ட்ஸாக இருக்கும், ஓகேவா? டுவர்ட்ஸாக இருக்கும் ஃபோர்ஸஸ். ஸோ இதுதான் வந்து கூலும்ஸ் லாவோட பேசிக்ஸ்.